வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம், வீரம் விளைந்த மண். வேறு எங்கேயும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி சீமையில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த இடம். அவரோட கோட்டைக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே மாறியிருப்பார், வாழ்ந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு வீரம் மிகுந்த ஒரு மன்னர் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி சீமையில் இருந்தார். அந்த மாதிரி ஒரு வீரம் மிகுந்த அந்த மண்ணையாவது நம்ம போய் மிதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த இடமான பாஞ்சாலங்குறிச்சி அவங்களோட ஊருக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். போகிற இடமெல்லாமே தாமிரபரணி ஆற்று தண்ணியோட செழிப்பு. நீங்கள் இந்த இயற்கை காட்சியை பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். இது ஆத்தூர், திருச்செந்தூர் டு தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கிற ஆத்தூர். இந்த ஊரில் தான் தாமிரபரணி ஆறு பாருங்கள். இது கடலில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் கடலில் கலக்குது. அதனோட இடம் இது. அற்புதமான ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆறு. வருஷம் பூரா தண்ணி வற்றவே வற்றாது. நாம் திருச்செந்தூர்லேருந்து ஒரு 64 கிலோமீட்டர் பயணம் செய்து பாஞ்சாலங்குறிச்சியை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் போட்டிருக்குது. திருச்செந்தூர்லேருந்து பாஞ்சாலங்குறிச்சி ஒரு 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. நாம் ஒரு 1.5 மணி நேரம் பயணம் செய்து இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் வர்ற வழி அத்தனையுமே நல்ல பசுமைங்க, நல்ல மழை பெஞ்சிருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. நாம் கிட்டத்தட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்துட்டோம். அந்த தூரத்தில் சைடில் தெரியறது தான் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வாழ்ந்த வீடு.
அரண்மனை. இதுதான் அந்த கோட்டையோட மதில் சுவர். என்ட்ரன்ஸ் வந்து நம்ம அப்படி நேராக போய் அந்த பக்கம் சுற்றி வர வேண்டியது இருக்குது. இதில் வந்து நம்ம ரைட் திரும்பணும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட நுழைவு வாயில். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த இடம். இங்கே தான் வந்து அவர் ஆட்சி புரிந்தார். இந்த கோட்டையை வந்து 3 முறை வெள்ளைக்காரங்க வந்து தகர்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட சகோதரர்கள் மேலே வெள்ளைக்காரங்களுக்கு அவ்வளவு கோபம். இங்கே வந்து நம்ம 2 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான விலை தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நினைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டை. இதுதான் மெயின் கேட். வாங்க நண்பர்களே, கோட்டைக்குள்ளே போய் நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம். இந்த கோட்டை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த ஒரிஜினல் கோட்டை கிடையாது. அது எல்லாமே வந்து வெள்ளைக்காரங்க வந்து தகர்த்துட்டாங்க. இந்த ஒரிஜினல் கோட்டை வந்து இந்த மண்ணுக்கு அடியில் இருக்குது. எல்லாமே இடிஞ்சு சிதிலமடைஞ்சு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி வரலாற்று ஆர்வலர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு நினைவு கோட்டை ஒரு ஸ்மால் சைஸில் இதை கட்டியிருக்கிறாரு. அவனோட மினியேச்சர்னே கூட வச்சுக்கலாம். இந்த கோட்டையில் ஒரு சிறப்பு, 4 பக்கமே எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோட்டை ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் எந்த பக்கம் நான் போய் பார்த்தாலுமே இதே தோற்றத்தில் தான் இந்த கோட்டை இருக்கும். நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க. மினியேச்சராக இருந்தால் கூட நல்ல அழகான கோட்டை. இது வந்து இந்த கோட்டையோட மேற்கு பகுதி. வாங்க நம்ம கோட்டைக்கு உள்ளே வந்து போய் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அவரோட ஒரு சிலை வந்து இங்கே இருக்குது. இங்கே இருந்த ஒரு காப்பாளர் அவர் தான் டிக்கெட்டும் கொடுக்குறாரு. அவர் வந்து நம்மளுக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையில் என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த வரலாற்று சம்பவங்களை வந்து அழகான தமிழில் வந்து நம்மளுக்கு எடுத்துரைச்சார். இந்த கோட்டையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு இடத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி, அவரது தளபதி ஆகிய 3 பேரும் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாய் வந்து
ஒரு முயலை பயங்கர ஸ்பீடாக துரத்திட்டு போயிட்டு இருந்ததுதான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உள்ள அந்த முயல் வந்து தாண்டி போன உடனே ஓடாமல் நாயை எதிர்த்து நின்றுதான். முயல் என்னடா ஆச்சரியமாக இவங்க பார்த்துருக்குறாங்க, என்னடா ஒரு முயல் வந்து ஒரு நாயை எதிர்த்து நிற்கிதே, இந்த இடத்துக்கு அவ்வளோ என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வீரம் விளைந்த மண், நம்மளோட கோட்டையை இங்கே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவரது சகோதரர்கள் இந்த இடத்துல தான் அந்த கோட்டையை கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க போரில் பயன்படுத்தின ஒரு பீரங்கி குண்டு. இது வந்து கல்லுங்க, கிட்டத்தட்ட சும்மா ஒரு கையளவு தான் இருக்குது. ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோ இருக்குதுங்க. பயங்கரமான வெயிட்டு. மாவீரன் மன்னன் கட்டபொம்மன் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி சிலை மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. பக்கத்தில் வந்து அவரது தம்பி ஓமைத்துரை, இது வந்து சேனாதிபதி வந்து தானாவதி பிள்ளை, அவரோட சிலை இருக்குது. இது அவரோட இன்னொரு தம்பி. இந்த கோட்டையில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து அப்படியே ஓவியமாக வரைஞ்சி அதனோட விளக்கத்தை கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதை முழுமையாக பொறுமையாக படிக்கும்போது இந்த கோட்டையில் நடந்த வரலாறுகள் வந்து யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே வரிசையில் அப்படியே பார்த்துட்டு போய்க்கலாம். அந்த காலத்தில் இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது, அந்த காலத்தில் நமது பாளையக்காரர்கள், குறுநில மன்னர்கள்லாம் வந்து வெள்ளைக்காரங்கக்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் நம்ம தமிழர்கிட்ட இருந்த சூழ்ச்சிக்காரர்கள் அவங்க எப்படி வெள்ளைக்காரங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க, தமிழக மன்னர்களை காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுதுங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை. இப்போ நாம் அப்படியே வெளியே வரோங்க. இந்த கோட்டையோட சுற்றுப்பகுதிகளில் வந்து ஒரிஜினல் கோட்டை, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த அந்த ஒரிஜினல் கோட்டை அடியில் மண்ணுக்குள்ளே வந்து புதைஞ்சு கிடக்கிறதா வந்து சொன்னாங்க. சரி, நம்ம அதையும் பார்த்துட்டு வரலாம். அதனோட மிச்சங்கள், அதாவது அந்த கோட்டை வெள்ளைக்காரங்களால் 3 முறை இடிக்கப்பட்டது. 3 முறையும் கட்டினாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள் 6 நாளில் கூட அந்த கோட்டையை கட்டி எழுப்பினதாக ஒரு வரலாறு உண்டு. 3 முறை எழுப்பப்பட்ட அந்த கோட்டை 3 முறையும் வெள்ளைக்காரங்களால் இடிக்கப்பட்டு மண்ணில் புதையுண்டு போனது. இந்த மண்ணுக்கு அடியில் தாங்க அந்த கோட்டை வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனோட மிச்சங்களை கூட நம்ம பார்த்தோம். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மினியேச்சர் கோட்டை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறேங்க. நல்லா அழகாக தான் இருக்குது. இப்போ நம்ம போக போகிறது நம்ம மாவீரன் கட்டபொம்மன் அவர்களுடைய குலதெய்வமான ஜக்கம்மா தேவி ஆலயம். இந்த ஜக்கம்மா தேவியை கும்பிடாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த வேலைகளையும் செய்ய மாட்டார்னு ஒரு தகவல். அது இல்லாமல் அவர் திருச்செந்தூர் முருகன் மேலே ரொம்ப பக்தியானவருங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில்
பூஜை ஆனால் தான் இவர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அப்போ வந்து அவர் எப்படி அந்த பூஜை ஆனது தெரிஞ்சுக்குவார் அப்படின்னா, ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டபங்கள் கட்டியிருந்தாங்க. திருச்செந்தூர்லேருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வழியாக. அந்த திருச்செந்தூரில் பூஜை ஆன உடனே முதல் மண்டபத்தில் வந்து மணி அடிப்பாங்களாம். அந்த மணி சத்தம் கேட்டு 2வது மண்டபத்தில் மணி அடித்து 3வது மண்டபத்தில் மணி அடித்து அந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலையும் வந்து மணி அடித்தா தான் அவர் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். இப்போ வந்து அதில் 9 மண்டபங்கள் இருந்தது. இப்போ வந்து 3 மண்டபம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காருன்னு. ஜக்கம்மா தேவி ஆலயத்துக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால் வெளியிருந்து வந்து நம்ம வீடியோ எடுத்தோம். ஆனாலும் ஜக்கம்மா தேவி அவர்களை நம்மளால் காட்ட முடியல. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வீரம் மிகுந்த போரில் அத்தனை நிகழ்வுகள்லேயுமே இந்த குலதெய்வ கடவுளான வீர ஜக்கம்மா தேவி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த ஜக்கம்மா தேவியை கும்பிட்டுருப்பார். அப்படிங்கும்போது நம்மளுக்கே மெய்சில் இருக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பழைய கோட்டை வந்து இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்குது அப்படின்னு. அதனோட மிச்சம், அதாவது வந்து பேஸ்மட்டம் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த பக்கமெல்லாம் அந்த பழைய கோட்டையோட சிதிலங்கள் இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது. இந்த மண்ணை தோண்டும்போது நிறையா பொருள்கள் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்திய அந்த காலத்து பொருள்கள் இப்போவும் கிடச்சிட்ருக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. முழுசாக வந்து இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணலை, இன்னும் வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்த தோண்டி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லி நிறையா ஆர்வலர்கள் வந்து அரசுக்கு வந்து கோரிக்கை விடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் கூட இன்னும் அரசு வந்து அந்த மாதிரி வேலை எதுவும் செய்யலை. பாருங்கள், இந்த ஏதோ ஒரு ரூமெல்லாம் இருந்திருக்குது. இந்த மாதிரி இந்த கோட்டை வந்து இடிஞ்ச கோட்டையோட உண்மையான கோட்டை. ஆனால் ஒன்று பார்த்தாங்க, நான் சிமெண்ட் இல்லாமல் செங்கல் இருந்திருக்குது. சிமெண்ட் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. அதனோட அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்குது. அந்த காலத்தில் சிமெண்ட் கிடையாது. இன்னும் வந்து உள்ள அந்த அரசியார் வாழ்ந்த ஒரு கோட்டையோட சிதிலங்கள், மன்னர் வந்து மன்னருடைய தர்பார், அதாவது அவர் அமர்ந்து நீதி வழங்கும் இடம், அது ரெண்டுமே உள்ள வந்து இருக்குது. அதனோட சிதிலங்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு வந்து இந்த ஜக்கமாதேவி ஆலயத்துக்கு பின்புறம் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன விஷயம்னா, அந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க, யூடியூப் எடுக்கிறவங்க, அவங்க தான் வந்து வெளிக்கொண்டு செல்ல வேண்டும். இப்போ திருச்செந்தூருக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் போனால் கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மதுரை டு திருச்செந்தூர் வழியில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க இதை வெளிக்கொண்டு போனால் தான் இந்த வரலாற்று நினைவிடத்தை பார்க்குறக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். ஆனால் கூட நம்ம தமிழக அரசு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு தடை போடுறாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் தவறான தகவலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு விடுறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அரண்மனையோட தெற்கு பகுதி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த கம்பி வேலிக்கு உள்ளே இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் அரண்மனை.
இந்த ஒரிஜினல் அரண்மனையோட பேஸ் மட்டம் மட்டும்தான் இப்போ இருக்குது. இதுக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஒரிஜினல் அரண்மனையோட பேஸ் மட்டம் இது வந்து மகாராணி இருந்த வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அரசர் மற்றும் அவரது உறவினர்கள் இருந்த மாளிகை அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து கம்பி வேலிக்கு வெளியிருந்து நம்ம அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்குறோம். இந்த பாஞ்சாலங்குறிச்சி மற்றும் மொத்த ஊருக்கு அடியிலேயே வந்து ஏகப்பட்ட அரண்மனைகள், வீடுகள் புதைஞ்சு போனதாகவும் இடிக்கப்பட்டு விட்டதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய உறவினர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வர்றதாகவுமே சொல்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களால் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களின் சமாதி வந்து இருக்குது. இதுவுமே பழைய அரண்மனையோட மிச்சங்கள். சிமெண்ட் இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க. மிக அருமையாக பராமரிப்பு நல்லா பண்ணுறாங்க. அது ஒரு வகையில் பாராட்டத்தக்கது. சரிங்க, நம்ம வந்து நல்ல முறையாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வாழ்ந்த அரண்மனையை சுற்றி பார்த்தாச்சு. நம்ம கிளம்புறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையை கட்டும்போது இளைப்பாறுவதற்காக இந்த ரெஸ்ட் ரூம் மாதிரி இந்த மண்டபங்கள் கட்டிக்கிறாங்க. அந்த தூரத்தில் தெரிகிறதா தான் இந்த மாதிரி 4-5 8 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அது கிட்ட போய் பார்க்கும்போது அது பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அனைவருமே நமது குழந்தைகளுக்கு வந்து ஒரு வீரம் விளைந்த மண்ணான இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரு முறையாவது வந்து இந்த கோட்டையை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.